வாங்க, ஒருத்தரோட கதைய பார்க்கலாம். அவரு ஒரு இளவரசர், ஆனா துறவியானாரு. அமைதிய பத்தி பேசினாரு, ஆனா ஒரு பயங்கரமான சண்டைக்கலைய உருவாக்கினாரு. இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள். ஆமாங்க, நம்ம பேச போறது போதிதர்மர் பத்தி தான். கிழக்கு தத்துவத்தையும் தற்காப்பு கலைகளையும் மொத்தமா மாத்தி அமைச்ச அவரோட காவிய கதைக்குள்ள போகலாம் வாங்க. அவர நெனச்சாலே நம்ம மனசுல வர்றது இந்த ஒரு பார்வைதான். பாருங்க, எவ்வளவு தீர்க்கமான, ஊடுருவி பாக்குற மாதிரி ஒரு பார்வை, ஒரு உண்மையான ஞானம் கிடைச்ச குருவோட தோற்றம் இது. ஆனா இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற துறவி தன்னோட வாழ்க்கையை எங்க ஆரம்பிச்சாரு தெரியுமோ? ஒரு இந்திய ராஜாவோட 3வது மகனா, ஒரு இளவரசரா ஆரம்பிச்சாரு. அமைதியையும் தியானத்தையும் போதிச்ச இதே ஆசான்தான் இன்னிக்கு நாம கொண்டாடுற ஷாலின் குங்ஃபுவோட தந்தைன்னு போற்றப்படுறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, வாங்க கதைக்குள்ள ஆழமா போலாம். நம்ம கதை ஒரு கோவில ஆரம்பிக்கல, தென்னிந்தியாவில இருந்த ஒரு பெரிய அரண்மனையில தொடங்குது. சுமார் கிபி 440ல இவர் ஒரு இளவரசரா பிறக்கிறாரு. அவரோட பாதை அரச வாழ்க்கையிலிருந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாவே அவரோட குரு பிரக்ஞாதரா கிட்ட ஆழமான ஆன்மீக தேடல்ல இறங்கிட்டாரு. அவருக்கு ராஜ வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்ல. மகாயான பௌத்த பாதை தான் தன்னோட வழின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் துறந்துட்டாரு. இந்த மகாயானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிரினங்களும் ஞானம் அடையணும், அதுக்கு நாம உதவணுங்கிறது தான் அதோட நோக்கம். அந்த பாதையில தான் அவரு பயணிச்சாரு. அவரோட ஆன்மீக பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போதான் அவரோட குரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வேலைய குடுக்கறாரு. அந்த வேலைக்காக அவர் ஒரு நம்பவே முடியாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவரோட குரு பிரக்ஞாதரா இன்னும் சொன்னாரு தெரியுமா? சீனாவுல படிச்ச அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இன்னொரு கௌதம புத்தர் தேவை. அதுக்கான களம் இப்போ அங்க தயாரா இருக்குன்னு சொல்லி போதி தர்மரை சீனாவுக்கு அனுப்புனாரு. யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் ஒரு சின்ன கப்பல்ல ஆபத்தான கடல் பயணம். சுமார் கிபி 475ல மாமல்லபுரம் துறைமுகத்திலிருந்து கிளம்பி தெற்கு சீனாவுக்கு போய் சேர்ந்தாரு. அவரு சீனாக்குள்ள காலடி வச்ச உடனே அவரை கூப்பிட்டது யார் தெரியுமா? அந்த நாட்டிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மனுஷன், பேரரசர் வு. அவங்க 2 பேருக்கும் நடந்த சந்திப்பு தான் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான தத்துவ மோதல்கள்ல ஒன்னு. பேரரசர் வு ஒரு தீவிரமான பௌத்தர். நிறைய கோவில்கள் கட்டியிருக்காரு, புனித நூல்களுக்கு நிதியுதவி செஞ்சிருக்காரு. அதனால ரொம்ப பெருமையா போதிதர்மர்கிட்ட, நான் இவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு கேட்டாரு. அதுக்கு போதி தர்மர் சொன்ன பதில் வெறும் 2 வார்த்தை தான்: புண்ணியம் இல்ல. இந்த ஒரு பதில் பேரரசரோட பௌத்தம் பத்தின மொத்த புரிதலையும் தலைகீழ புரட்டி போட்டுடுச்சு. இங்கேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. போதி தர்மர் ஜென்னுங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தை அறிமுகப்படுத்துறாரு. அதாவது, ஞானத்தை நாம புண்ணியம் செஞ்சோ புத்தகங்களை படிச்சோ சம்பாதிக்க முடியாது, அது நமக்குள்ளேயே நாம நேரடியா உணர வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சீனால இருந்த பௌத்த நம்பிக்கைக்கு இது முற்றிலும் எதிரான ஒரு கருத்தா இருந்துச்சு. அதனால பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. பேரரசர்கிட்ட பேசி முடிச்சதும் போதிதர்மர் அங்கிருந்து கிளம்பி புகழ்பெற்ற ஷாலின் கோயிலுக்கு போறாரு. அங்கதான் அவரோட அடுத்த சவாலும் அவர் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசும் காத்துட்டு இருந்துச்சு. ஆனா பாருங்க, ஷாலின் கோயிலுக்குள்ள அவரை உடனே சேர்த்துக்கல. அதனால பக்கத்துல இருந்த ஒரு குகைக்கு போய் சுவரையே பார்த்துக்கிட்டு 9 வருஷம் தியானம் பண்ணாரு. நினைச்சு பார்க்க முடியுதா? இந்த தீவிரமான தியானம்தான் அவரோட புகழுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ உள்ள இருந்த துறவிகளை கவனிச்சப்போ அவருக்கு ஒன்னு புரிஞ்சது. அவங்க எல்லாரும் உடம்புல ரொம்ப பலவீனமா இருந்தாங்க, தியானம் பண்ணும்போது தூங்கி வழிஞ்சாங்க. அப்பதான் போதி தர்மர் யோசிச்சாரு, உண்மையான தியானத்துக்கு மன வலிமை மட்டும் போதாது, உடல் வலிமையும் கவனமும் தேவைன்னு உணர்ந்தாரு. உடனே அவர் இளவரசரா இருக்கும்போது கத்துக்கிட்ட சில இந்திய உடற்பயிற்சிகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி உருவானதுதான் உடல் பயிற்சியும் ஆன்மீகமும் கலந்த ஒரு புதிய வழி. அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சிகளுக்கு பேரு 18 லோகன் கைகள். இது சுய ஒழுக்கத்தையும் மன உறுதியையும் கவனத்தையும் அதிகப்படுத்த ரொம்ப உதவியா இருந்துச்சு. இன்னைக்கும் பல பேர் இது நம்ம களரி பயிற்று மாதிரியான பழங்கால இந்திய தற்காப்பு கலைகள்ல இருந்து வந்ததா இருக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆபத்தான பாதைகள்ல பயணம் செய்யும்போது தங்களை தற்காத்துக்கவும் இந்த கலை துறவிகளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. போதி தர்மரோட வாழ்க்கை ரொம்பவே அசாதாரணமானதுதான். ஆனா அவரோட மரணத்தை சுத்தி இருக்கிற கதைகள் தான் அவரை ஒரு மகா குருவா மக்கள் மனசுல பதிய வச்சது. அவரோட மரணத்தை பத்தி ஒரு விசித்திரமான கதை இருக்கு.
ஒரு சீடர் பொறாமையில விஷம் வச்சு கொன்னுட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு ஒரு அதிகாரி அவரை பார்த்ததா சொல்றாரு. அவரு சீனாவை விட்டு வெளியே இமயமலையை நோக்கி வெறும் கால்ல நடந்து போயிட்டு இருந்தாராம். கையில இருந்த தடியில ஒரே ஒரு செருப்பு மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சாம். இத கேட்ட ஆச்சரியமான சீடர்கள் அவரோட கல்லறைய திறந்து பார்த்தா உள்ள இருந்தது அந்த ஒத்த செருப்பு மட்டும்தான். இந்த ஒரு பழமொழி போதும். 7 முறை விழுந்தாலும் 8 முறை எழு. இதுதான் போதிதர்மரோட தத்துவம். அவரோட நீங்காத புகழுக்கு காரணம் இந்த அசைக்க முடியாத மன உறுதிதான். ஒரு காவியம் உண்மையில எப்படி முடியும்? வரலாற்று உண்மையாலையா இல்ல நாம நம்புற புராண கதையாலையா? போதிதர்மரோட கதைக்கு ஒரு முடிவில்ல. அது மகாகுருக்கள்னா யாரு, அவங்க விட்டுட்டு போற தத்துவங்கள் என்னங்கிற கேள்விய நம்ம மனசுல விட்டுட்டு போகுது.